ஃபோன் பண்ணி பாப்போமா? என்ன செய்ய? ஒரு பேரே வரலாறு அழித்தாலும் அணையாது அவன்தானே ஜனநாயகன். அட எரும மாடு, அறிவிருக்கா உனக்கு? என்னாச்சு உனக்கு? யா குட்டி போட்ட பூனமையா அங்கனையும் இங்கனையும் ஓடிட்டு இருக்கா? இதுல உட்காரா? ஏன் நீலா, ஐயாவும் அம்மாவும் வெளியே போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? காலையிலே போனாவே இன்னும் வரல. சாப்பிட்டாவா இல்லையான்னு கூட தெரியல. ஒரு ஃபோன் பண்ணி பாரு. இப்படி உட்காந்து ஃபோனை பத்தி சிரிச்சிட்டு இருக்கா? நீ ஏன் கவலைப்படுறா? அதான் கூட மனகரையா போயிருக்காருல, அதெல்லாம் அவன் பத்திரமா வந்துருவாவ. வேற எங்கேயும் போனா கவலைப்படல, ஒரு நியாயம் இருக்கு கலக்குருவி. ஐயோ மவா வீட்டுக்கு தானே போயிருக்காவ, வந்துருவாவ. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பாரு, வரலன்னா அப்புறம் ஃபோன் பண்ணுவோம். எப்படிதான் நீ மட்டும் ஜாலியா உட்காந்து போன பாக்கியோ? எனக்கு ஐயாவும் அம்மாவும் வரலன்னு ரொம்ப கவலையா இருக்கு. பாத்தியா, வண்டி ஹாரன் சத்தம் கேக்குது. அம்மாவும் ஐயா வந்துட்டாவ, இதுக்கு போய் கவலைப்படுத்தி கிடக்கா. ஆமாவ நீலா, ஐயாவும் அம்மாவும் வரவ. ஏம்மா வந்துட்டீங்களா? வாங்கம்மா உட்காருங்க. சீக்கிரம் வாரேன்னு சொல்லிட்டு போனீங்களா? ஏமா இவ்வளோ லேட்டு? கோயில் போயிட்டு வந்தேம்மா, அதான் லேட் ஆயிட்டுமா. சாப்பிட்டீங்களா 2 பேரும்? அதெல்லாம் சாப்பிட்டோம்மா. ஏம்மா நீங்க ஏமா ஒரு மாதிரி இருக்கியே? ஒன்றும் இல்லை பிள்ளையில, போய் படுங்க, நேரம் ஆகுதுல்ல. அதுக்கு என்னம்மா அவசரம்? வாங்கம்மா உட்காருங்க. ஐயா உங்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? இப்போ ஒன்றும் வேண்டாம்மா. ஏம்மா என்ன ஆச்சுமா, ஏன் ஒரு மாதிரி இருக்கியே? ஒன்றும் இல்லைம்மா. ஏம்மா அதான் உங்களை பார்த்தாலே திருத்தல வருத்தமா தான் இருக்கிய. ஐயா அம்மாக்கு என்ன ஆச்சு? அக்கா ஏதாவது சொல்லிவிட்டாவளோ? அவ என்னம்மா சொல்லுவா? வந்து உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டாமா, வேற ஒன்றும் இல்லை. அவளுக்கு அவ குடும்பத்தை தான் பார்க்கறது முக்கியமா, நாங்களும் வேண்டாமா பத்துக்க. ஏம்மா இதுக்காம போய் வருத்தப்படுறிய? வரலன்னா இருக்கட்டுமா, அதான் உங்களுக்கு நானும் லட்சுமி இருக்கோம்ல. எவ்வளோ நீலாம்பரி, லட்சுமி, நீங்களும் என் மேலே என்ன பாசமா இருக்கிய. வீட்டில் வேலை செய்ய பிள்ளைல, ஆனால் என் பெத்த பிள்ளைல போலதானே உங்களை நடத்துகிறேன். என்னைக்காவது ஒரு வார்த்தை சொல்லி பேசியிருப்பேனா? நான் பெத்த 3 பிள்ளைகளும் என்ன பாசமா வளர்த்தேன்னு தெரியுமா பிள்ளைல? ஒன்றுக்கும் என் மேலே அக்கறலாம போச்சு. எங்க இருந்தோ கடவுள் எனக்காக உங்க 2 பேரையும் அனுப்பியிருக்காவ. அதான் அம்மா அம்மான்னு என்னையே சுத்தி வாரிய பிள்ளைல. நீங்க 2 பேரும் இல்லைனா என்னைக்கோ நான் போய் சேர்ந்திருப்பேன் பிள்ளைல. ஏம்மா ஏமா அப்படி சொல்லுதிய? எங்களுக்கு உங்களை விட்டா யாரு இருக்கா? அனாதையா இருக்கிற எங்களுக்கு நீங்க 2 பேர் தானம்மா ஆறுதல். ஏமா இப்படி பேசுதிய? அக்கா என்ன சொல்லியிருந்தாலும் அதை நினைச்சு வருத்தப்படாதீமா. அதான் நாங்க 2 பேர் இருக்கோம்ல. என்ன பாருங்கம்மா, நல்ல உயரமா பெருசா இருக்கேனா என்ன பெரிய பொண்ணு அக்கான்னு நினைச்சுக்கோங்க. இந்த நம்ம கலக்குரிய பாருங்க, குட்டி கோடி தமாத்துண்டு இருக்கா, அவளை சின்ன பொண்ணு அக்கான்னு நினைச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் போய் வருத்தப்படுவீலாமா? வாங்க போய் சாப்பிடுவோம். வேண்டாமா, இருக்கட்டும். நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா பிள்ளைல? எங்கம்மா சாப்பிடுறது? எப்படி சாப்பிடுறது? என்னாச்சு நீலாம்பரி? சோறு பொங்கலே வீட்டுல? லட்சுமி சமையல் பண்ணலையம்மா இன்னைக்கு? இவ்வளவு நேரம் சாப்பிடாமலே பிள்ளைல இருந்திய? சாப்பிட்டுருக்க வேண்டியதானே? ஏதாவது ஒண்ணு வச்சு கொஞ்சமா தின்றுக்கலாம்ல. எப்படிமா சாப்பிட? நீங்க தான் பிரியாணி வாங்கிட்டு வரீங்களா? பிரியாணிக்காக காலையில இருந்து வயிற்று காய போட்டிருக்கேன். பிரியாணிங்கம்மா வச்சிருக்கிய, நான் போய் எடுத்து வரட்டுமா? ஏன் நீலா, அம்மா வாங்க மறந்து வந்துட்டோம்ல. நாளைக்கு டிரைவர் தம்பிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்றேன். நீங்க ஏதாவது செஞ்சு தின்னுங்க பிள்ளைல. ஏம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, வீட்டுல சோறெல்லாம் பொங்கிருக்கு. இந்த வளர்ந்த மாடு மூக்கு மட்டும் தின்னுட்டு தான் உங்கள்கிட்ட பிரியாணி வாங்கிட்டாங்கன்னு கேட்க. ஏட்டி லீலா, நல்ல தின்னுபிட்டு தான் திங்கானு ஏமாத்துறிய? அடி கழுத, பிரியாணி மேல உனக்கு அம்புட்ட ஆசையாக்கும். நாளைக்கு வாங்கி தரேன் என்ன பிள்ளை? நீங்க வாங்கி தரலாட்டியும் பரவாயில்லம்மா, எப்பவுமே இதை போல சிரிச்சிட்டு சந்தோஷமா இருங்க. ஏன் பிள்ளைல, மனசுல எம்புட்டு வேதனை இருந்தாலும் உங்க 2 பேரையும் பார்த்தா அம்புட்டு கரைஞ்சு போது பார்த்துக்காங்க. எனக்காகவே கடவுள் உங்க 2 பேரையும் என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காவம்மா. அதெல்லாம் இருக்கட்டும்மா, வாங்கம்மா போய் சாப்பிடலாம். இல்லம்மா எனக்கு வேண்டாம். ஐயாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு படுங்க பிள்ளைல. ஏம்மா அதெல்லாம் முடியாதுமா, கண்டிப்பா நீங்களும் சாப்பிட்டே ஆகணும். இப்ப வேண்டாம் சொல்றத கேளா? இல்லம்மா அதெல்லாம் முடியாது. நீங்க ஏன் சோகமா இருக்கிய? இப்ப பாருங்க உங்க கவலை எப்படி மறக்கடிக்கிறேன்னு. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் 1000 எண்ணம் வரும் வரும் வரும். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் 1000 எண்ணம் வரும் வரும் வரும். நல்ல பாட்டு பாட்டு சந்தோஷப்படுத்துறிய பிள்ளைகளா. ஆடினது பாடினதெல்லாம் போதும், போய் படுங்க. சாப்பிடலையா நீங்க? சாப்பிடுறேம்மா. சாப்பிடலாம் விடவா போறியே?
சாப்பிட்டு போய் படுப்போம். வாங்க பிள்ளைலாம் போவோம். வாங்கம்மா, நான் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கேன். ஏம்மா இன்னைக்கு லட்சுமி சூப்பரா சமைச்சிருக்காமா. ஒரு வெட்டு வெட்டுவோம் வாங்க. வாரேம்மா. காலையில் எங்கள் அண்ணே ஃபோன் பண்ணிச்சுன்னு கிளம்பி போனவ. இம்புட்டு நேராவது இன்னும் காணலை. அப்படி இந்த கிழவனையும் கிளவியும் கூட்டி எந்த உலகத்துக்கு தான் போனாருன்னு தெரியல. போன பொண்ணாலச்சும் மனுஷன் எடுக்கணும், அதுவும் கிடையாதப்பா. வீட்டில் பிள்ளை பொண்டாட்டி இருக்கு, தேடுவான்னு ஒரு அக்கறையும் இல்லை. என்ன அழுக்கலோப்பா. இவியலுக்கு காத்துட்டு கிடக்கிறதும் வேஸ்ட்டு தான். நம்ம படுக்க சோத்தை போய் தின்னுட்டு படுத்துற வேண்டியதுதான். செல்லத்தாயி, செல்லத்தாயி, இந்த குரல் கேக்குதே, மனுஷன் வந்துட்டாரு போல. இன்னும் செல்லத்தாயி சாப்பிட்டியா? பிள்ளைல எங்க? எந்த லோகத்துல பயணம் போயிட்டு வாரியங்க? நாங்களும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அக்கறையே கிடையாது. ஏன் செல்லத்தாயி, உங்க அண்ணி கூப்பிட்டா தானே போயிட்டு வரேன், அதுக்கே இந்த வார்த்தை வர? அவரு தானே போன் பண்ணி கூப்பிட்டு நானா போய் நின்ன மாதிரி பேசுறேன். ஏன் கூப்பிட்டாருன்னா போக வேண்டியதான்ப்பா. அதுக்கு இப்படி இருந்ததுக்கு அப்புறமா வரணும்? சாப்பிட வீட்டுக்கு வரண்டாமா? நாங்களும் என்ன பண்ணியோன்னு ஒரு வார்த்தையாவது போன் பண்ணி கேட்டிருக்கணும். இல்லை நாங்கள் பண்ணுற போனை எடுத்தாச்சும் பேசியிருக்கணும். எதுவும் கிடையாது. தனி தீவில் வாழ்கிற மாதிரி சந்தோஷமா தெரியாதியே. உங்க அண்ணனை கூப்பிடாம இருக்க சொல்லு. எங்க போனாலும் மனோகரும் போன போட்டிடுறாரு. வர முடியலன்னு சொல்ல முடியல. ஏங்க அப்படி எங்கத்தான் போனிய? ஏன் செல்லதாயி, உங்க அன்னைமோ மூத்தா பக்கத்துல இருக்கா பத்தியா? அதான் அந்த பெரிய ராணி. ஏக்க அவ வீட்டுக்கா போனிய? போன வாட்டி போனப்பவே மதிக்கல, விரட்டி விட்டா. நீ திரும்பவும் அங்கேயே போச்சு கண்ணே. ஆமா பார்வதி, அங்கதான் போனாவே. இந்த வாட்டி இன்னும் அதிகமா பேசி விட்டா போல. உங்க மைனி அழுதுகிட்டே தான் வந்துச்சு வண்டியில. அப்படியாங்க? பொல்லாதவ நல்லா பேச்சு பேசியிருப்பா. என்னாலலாம் உங்களை வந்து பார்க்க முடியாது, என் குடும்பத்தை தான் நான் பார்க்கணும், என் புருஷன் பிள்ளைய யார் பார்ப்பான்னு கேட்டாலாம். அது நியாயம் தானங்க. அவ புருஷன் பிள்ளைல அவ தானே பார்க்கணும். ஒழுங்கா மூஞ்ச கொடுத்து வேற பேசல போல அந்த பிள்ளை. அப்ப இனிமே அங்க வரமாட்டேன், தோட்டக்காட்டுல இருந்து வேலை என்னால செய்ய முடியாது, சொத்தை நீங்களே பாத்துக்கங்கன்னு இருப்பா போல. உங்க மைனிக்கு ரொம்ப வருத்தம் செலுத்தாயி, அழுதுட்டே வந்தாவ. பிறகு மச்சான் தான் அழாதேன்னு சொல்லி சமாதானப்படுத்தினாவ. பிறகு வளர்வழியில கோயில் போன பத்தியே ரொம்ப நேரம் ஆயிட்டு. ஆமா, கோயிலுக்கு போயிட்டு வந்துட வேண்டியதுதான். அடுத்த எல்லாம் கஷ்டப்படுத்தி தான் இருந்தாவே தன்னால. பிறகு அவிகளுக்கு கஷ்டம் வராதோ? கடவுள் பாத்திரன்னு சும்மாவா இருப்பாரு? நம்ம மவளுக்கு அவன் பையனை கெட்டித்தர நீங்க அண்ணன் தானங்க வந்து பேசுனா. நம்மளாங்க மாப்பிள்ளை கேட்டு போனோம், அவியதான் நம்ம பொண்ணு தேடி வந்தாவ. கடைசி நேரத்தில் அவன் மவன் என்ன பண்ணா பத்தியில முதுகுல குத்திட்டு ஓடிட்டான். வேற யாராச்சும் இருந்தாலும் பரவாயில்லைங்க. சின்ன வயசுலயே நான் தூக்கி வளர்த்த பையன் அத்தை வருத்தப்படாம நினைச்சு பார்த்தானா, அவன் பாட்டுக்கு ஓடிட்டான். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல உன் அன்னை மொழி வேண்டான்னு. நீ தான் நம்ம மௌலுக்கு கட்டியே ஆகணும்னு ஒத்த கால நின்னான். பாத்தியா, கடைசியில் எல்லாரையும் ஒரு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு ஓடிட்டான்ல. அந்த படுவாவி பையன் அப்படி செய்வான்னு நான் என்ன நினைச்சாங்க பார்த்தேன். ஒத்தைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை எங்கள் அண்ணன் வச்சிருக்கானே, சொத்துக்குள்ள நம்மளுக்கே வந்துருமே நினைச்சேன். இப்படி ஏமாத்திட்டு ஓடிட்டான். என்னைக்காவது ஒரு நாள் என் கையில மாட்டுவான், அப்புறம் இருக்கா அவனுக்கு. நடுவில் அழுதுட்டு இருக்கவங்க மைனி வேற. என் பையன் இருந்தாலும் இருக்குது நல்லா வந்திருக்குமா மனோகர்னு கேட்டு அழுது. என்னது மைனி அப்படி சொன்னாவல? எங்க அண்ணன் எனக்கு அப்படி சொன்னா? உனக்காக என் பையனுமே வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டேன்னா இப்போ ஏனோ வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிட்டுருவ போல இருக்கு. பெத்த பையனை எப்படி வீட்டுக்குள்ள ஏத்தாம இருப்பா செல்லத்தாயி? மச்சான் என்னவோ இன்னும் கோபமா தான் இருக்காவ. ஆனா உங்க மைனிக்கு பையன் வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கேன். ஆசைப்படுறவன் தோணுது, பேச்சுலையும் தெரியுது பத்துக்க. நல்லா ஏத்துவாவல. அவனை மட்டும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரட்டு, அப்புறம் இருக்கு பாருங்கங்க. ஓ, ஊர் உலகத்துக்கு முன்னாடி நம்மள அசிங்கப்படுத்திட்டு போவான். இவே தோரணையை கொண்டு வீட்டுக்குள்ள கொண்டு உட்காரைப்பாவளோ? அப்படி மட்டும் நடக்கட்டும். இந்த செல்லத்தாயோட சுயரூபத்தை எல்லாரும் அன்னைக்கு பாப்பாவ. சரி சரி விடு செல்லத்தாயி, பசிக்குது, சோறு எடுத்து போய் வாரேன். போங்க, போய் கையை காலை அலம்பிட்டு வாங்க, எடுத்து வைக்கேன். அந்த முத்துப்பாட்டி பையன் மட்டும் திரும்பி வரட்டும், அப்புறம் இருக்கு. அண்ணனுக்கும் மரியாதை கிடையாது, மைனிக்கும் மரியாதை கிடையாது. என்னங்க நீலாம்பரி லட்சுமியும் பார்த்தீங்களா? எவ்வளோ நல்லா நம்ம ரெண்டு பேரையும் பார்த்துக்கிறாளுவ. நம்ம சோகமாக இருந்தால் அவரை தாங்கிக்கவே முடியல பத்தியலா? எப்படி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி சிரிக்க வச்சுட்டாளுவேன். ஆமா பார்வதி, நம்ம இந்த பிள்ளைகள் நல்லா பாத்துக்கணும். என்னம்மா கடைசி காலத்துல நம்ம கூட யாரும் இருப்பாவளோ இல்லையோ பார்வதி, நீலாம்பரியும் லட்சுமியும் கண்டிப்பா இருக்கும். நம்ம தான் பார்வதி அதுகளுக்கு ஒரு நல்லது கெட்டது பார்க்கணும். பெத்த பிள்ளைகள் எப்படி நல்ல இடத்துல கட்டி கொடுத்தோமோ அதுமே இதுகளுக்கு நல்ல இடமா பார்க்கணும் பார்வதி. நம்மளையே பார்த்துக்கிடுதுன்னு சொல்லிட்டு கூடவே வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. காலகாலத்துல எல்லாம் பண்ணணுமா?
ஆமாங்க, அதுவும் சரிதான். நல்ல இடமா பார்த்து பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும். ஆனா நம்மளுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது துணையா 2 பேரும் வந்து நிக்கால பத்தியலாங்க. அதை நினைக்கும் போது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா பார்வதி. நாளைக்கு அவளை 2 பேரையும் வெளியே கூட்டிட்டு போமாங்க. அவ நீலாம்பரி வேற பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா. கடைக்கு கூட்டிட்டு போய் பிரியாணி வாங்கி கொடுப்போமா? சரி பார்வதி, காலையில 2 பேரையும் கூட்டிட்டு போவோம். கடைக்கு கூட்டிட்டு போய் துணிமணி வாங்கி கொடுத்து அப்படியே சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம்மா. சரிங்க. சரி தூங்கலாம் பார்வதி. மாத்திரை எடுத்து போட்டியா? ஆமாங்க, போட்டுட்டேன். சரி வாமா தூங்க போலாம். நாளைக்கு வெள்ளனை விடிஞ்சதும் பிள்ளைகளுக்கு ஏதாவது என் கையால செஞ்சு கொடுக்கணும். நீலாம்பரி என்ன செஞ்சு கொடுத்தாலும் ஆசைப்பட்டு தும்ப. பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நாளைக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். சரி, நேராவது தூங்குவோம். அந்த அக்கையும் இப்படி பேசுறாங்க. அங்க போனாலே ஐயாவும் அம்மாவும் வருத்தமாயிடுறாங்க. ஏன் நீலா அந்த அக்கா அப்படி இருக்காங்க? எனக்கு எப்படி தெரியும் லட்சுமி? நம்ம ஐயா அம்மா மாதிரி தங்கமான அம்மா அப்பா யாருக்காவது கிடைப்பாவளா? அந்த அக்காளுக்கு அது புரியல. அது தெரியாம நம்ம ஐயாவையும் அம்மாவையும் கஷ்டப்படுத்துறாவ. ஆமா மாடு, நல்ல வேலை நீ எப்படியோ பாட்டு பாடி டான்ஸ் ஆடி 2 பேரையும் சிரிக்க வச்சுட்டா. இல்லைன்னா சோகமாவே போய் படுத்திருப்பாவ. நம்மளுக்கும் மனசு கேட்டிருக்கவே சேர்ந்திருக்காது. நம்மளும் இவ்வளவு நல்லா பாத்துக்கிறாவ, அப்புறம் நம்ம அவையில பார்க்க வேண்டாமா? அதான் சிரிக்க வச்சேன். அதுவும் நான் என்ன பண்ணாலும் அம்மா சிரிச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் பாட்டு பாடினேன். அம்மா சிரிச்சிட்டாவன்னு சொல்லிட்டு ஓவரா பண்ணாத. ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்தாவ. நீ பாட்டு பாடி இன்னும் கஷ்டத்தை வர கொடுத்துட்டு இருந்தியா? சிரிக்கலாம் பாடிக்கிட்டே இருப்பான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் உடனே சிரிச்சிட்டாவ. பாருடா, நான் பாட்டு பாடி இவரை சந்தோஷப்படுத்தினா உனக்கு அதுல பொறாம போல. சோகமா இருந்தாலும் நான் இன்னும் சோகத்தை கொடுத்தேங்கிறதுனால சிரிச்சாவலாம். நல்லா வருவல நீ. நீயே சொல்லு வளர்ந்த மாடு. உன் பாட்டு கேட்குற மாதிரியே இருக்கு. உன் கரகர தொண்டை வச்சு ஏதோ காய்ச்சி பூஜைன்னு கத்துற. அதை பாட்டுன்னு நினைச்சு நீயே சந்தோஷத்துல ஆடுற. உனக்காக நாங்களும் ஆட வேண்டியது இருக்கு, சிரிக்க வேண்டியது இருக்கு. ஏன் கலக்குருவி, நான் சுமாரா பாடும்போதே நீ இந்த ஆட்டம் ஆடுறா. நல்லா மட்டும் பாடினு ஏன் உன் கால் தாரையிலே நின்றுக்காது. அதான் கடவுள் என் குரலை இப்படி படைச்சிருக்காருன்னு நினைக்கேன். இல்ல வளர்ந்த மாடு, கடவுள் உன்னை படைக்கும் போது என்ன எரிச்சல இருந்தாருன்னு தெரியல பத்துக்க. அதான் உன் குரலை இப்படி படைச்சிருக்காரு. என் குரலை பத்தியா நல்ல இனிமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது என்ன படைச்சிருக்காவ. அதான் நானும் அழகா இருக்கேன். என் குரலும் கிளி மாதிரி இருக்கு. கிளி மாதிரியா இருக்கும் உன் குரலு. நல்ல பெருச்சாளி மாதிரி உருண்டு திரண்டு இருந்துட்டு அழகா இருக்கியாம அழகு. ஏன் அழகுக்கெல்லாம் ஈடாகுமா கலக்குருவி? என்ன படிக்கும் போது கடவுள் எரிச்சல இருந்தாவ. நீ எதை பார்த்த? அதான் உன்னை பார்த்தாலே தெரியல வளர்ந்த மாடு. ஓஹோ அப்படியா? இப்ப வேணா இன்னொரு பாட்டு பாடட்டுமா? பாடு வளர்ந்த மாடு. வெளியே ஐயாவும் அம்மாவும் இருந்தோன்னே வெக்கத்துல மெதுவாதான் ஆணை பத்துக்க. இப்ப நீ ஒரு நல்ல பட்ட பாடி எப்படி கும்மா குத்து குத்துறேன்னு பாரு. நான் பாடா நீ கும்மா குத்து குத்துவா. இப்ப நான் உன்னை எப்படி குத்துறேன்னு பாரு. அடியாத்தி குத்த போறியா? எம்மா போறத நில்லு கலக்குருவி. என்னையே கிண்டல் பண்ற. அவனை இப்ப என்ன பண்றேன்னு பாரு. விடிஞ்சு நேரம் ஆச்சு. பார்வதி என்ன தூங்கிட்டு இருக்காளே. ரொம்ப அசதியா இருக்கா போல, அதான் தூங்குறான். சரி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும். என்னாச்சு? பார்வதி இன்னும் தூங்கிட்டு இருக்கா. என்னைக்கு இப்படி தூங்க மாட்டாளே. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரி கிட்ட போய் எழுப்பி பார்ப்போம். பார்வதி, பார்வதி, சத்தமே கொடுக்காம தூங்கிட்டு இருக்கா. அப்படியே அசந்து தூங்குறா. பார்வதி, என்னாச்சு? உடம்பு ரொம்ப குளிர்ந்து போய் கிடக்கு. பார்வதி, 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 பார்வதி என்னாச்சுமா? பார்வதி, பார்வதிக்கு என்னாச்சு தெரியலையா. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? நீலா, லட்சுமி, எம்மா இங்க வாங்கம்மா. அம்மா எந்திக்க மாட்டுக்கா. என்னாச்சு ஐயா? ஏன் பதறி போய் கூப்பிடுறீங்க? ஐயா, அம்மா என்ன எந்திக்கலையா? இவ்வளவு நேரம் தூங்குறாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியலம்மா. எழுப்ப எழுப்ப எந்திக்கவே மாட்டுக்கா. உடம்பு வேற ரொம்ப குளிர்ந்து போய் இருக்கு. ஐயோ அம்மா. இம்மா இம்மா எந்திங்கம்மா. அம்மா அம்மா எந்திங்க. என்னாச்சுமா? ஏம்மா அம்மா எந்திங்கம்மா. லட்சுமி எவ்வளவு கூட்டம் அம்மா எந்திக்கவே மாட்டுக்கவ. அவையில ஆஸ்திரி கூட்டு போமா. ஐயா அம்மாவை ஆஸ்திரி கூட்டு போவோம் ஐயா. 2 பேரும் பார்வதி கிட்டே இருங்கம்மா. எங்கேயும் போயிடாதியா. நான் போய் டிரைவரை கூட்டிட்டு வரேம்மா. அம்மாவை ஆஸ்திரி கூட்டு போவான். ஐயா சீக்கிரம் வாங்க ஐயா. கணபதி, கணபதி, கணபதி வண்டி எடுடா. அம்மா அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு? ஏம்மா பார்வதிம்மா எந்திங்கம்மா. அம்மா நர்ஸ், இந்த பேஷண்டோட ரிப்போர்ட் இதுதானா? எஸ் டாக்டர். பிபிலாம் செக் பண்ணிட்டீங்களா? ஆமாம் டாக்டர். லோ பிபியாக இருக்கு உங்களுக்கு.
அதனால தான் மயக்கமாக இருக்காங்க. இவ்வளோ லோவாக இருக்கக்கூடாது. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எங்கே இருக்காங்க? வெளியே தான் வெயிட் பண்ணுறாங்க டாக்டர். ஓகே, இந்த ரிப்போர்ட்டெல்லாம் என் டேபிளில் வைங்க. ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து என்னை மீட் பண்ண சொல்லுங்கள். எஸ் டாக்டர். முத்துப்பாண்டி ஐயா, முத்துப்பாண்டி, முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டி முத்துப்பாண்டின்னு சொல்கிறாங்க. யார் அவங்க? வெளியே இருந்தால் கூட்டிகிட்டு வாங்கம்மா. அம்மா ஐயா. இவங்க யாரையோ பார்க்கணும்னு நினைக்கிறாங்க போல, மனசுக்குள்ளே ஏங்கிட்டு இருக்காங்க. அதனால கூட இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கலாம். இவங்க மனசில் ஒரு பெரிய கவலை இல்லைன்னா சோகம் இருக்குது. அதுதான் இவங்கள இப்படி அழுத்திக்கிட்டு இருக்கு. இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை வர சொல்லுங்கள், நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். ஓகே டாக்டர். ஒரு 2 hours அப்சர்வேஷனில் வச்சு நல்லா கவனிச்சுக்கோங்க. நார்மல் வார்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ண அலோவ் பண்ணுங்கள். ஓகே டாக்டர். ஓகே, நான் ஓபி முடிச்சுட்டு வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணுறேன். முத்துப்பாண்டி, முத்துப்பாண்டி. பாவம் இந்த அம்மா, முத்துப்பாண்டின்னு யாரையோ பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. டாக்டர், எங்களை பார்க்க வர சொல்லியிருந்தீங்களா? ஆமாம், நீங்கள் பேஷண்ட் பார்வதிக்கு யாரு? அவளோட வீட்டுக்காரு டாக்டர். சரி வாங்க ஐயா, இதில் உட்காருங்க. ஐயா, பார்வதிக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைல்ல? அவன் நல்லா தானே இருக்கா? ஆமாம், அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. வாங்க இதில் உட்காருங்க. உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா? அவங்க ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க. அவங்களோட ப்ரெஷர் ரொம்பவே லோவாக இருக்குது. ரொம்ப மன கஷ்டம் அவங்கள அழுத்தி தான் அவங்களுக்கு இப்படி மயக்கமே வந்திருக்கு. பிள்ளைகளால குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை தான் டாக்டரு. அப்படியா? ஆமாம், முத்துப்பாண்டிங்கிறது யாரு? உங்களுக்கு தெரிஞ்சவரா என்ன? அவங்க பேர் தான் அந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னது, முத்துப்பாண்டியா? என்னாச்சு, ஏன் இப்படி ஷாக் ஆகுறீங்க? அவர் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவராக இருந்தால் கூட்டிகிட்டு வந்து அவங்ககிட்ட காமிங்க. அவனெல்லாம் ஒன்றும் கூட்டிட்டு வர முடியாது டாக்டரு. எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டான் அவன். இப்போ என்னத்துக்கு நான் அவனை கூட்டிட்டு வரணுமா? ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க சார்? உங்கள் ஒய்ஃப் தான் அவங்க பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவங்கள பார்க்கணும், அவங்கக்கிட்ட பேசணும்னு தோணுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் கூட்டிகிட்டு வர சொன்னேன். நீங்கள் ஒருவேளை அவரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா எங்கள் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகலாம். இல்லைன்னா இன்னும் மோசமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கோமா ஸ்டேஜுக்கு கூட அவங்க போகலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நெருக்கமானவங்களாம் கூட்டிகிட்டு வந்து அவங்கள பார்க்க சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட பேசுங்க. அப்போ தான் அவங்களால பழைய நிலைமைக்கு வர முடியும். சரிங்க டாக்டரு. பார்வதி இப்போ நல்லா இருக்காள்ல? ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லைல்ல? இல்லை, அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. நான் சொன்னதை செய்யுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்கள நார்மல் வார்டுக்கு மாற்றிடுவாங்க. டாக்டரு, பார்வதி போய் நான் பார்க்கலாமா? ஆமாம், நார்மல் வார்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் போய் பாருங்க. ஒருத்தராக போங்க, எல்லாரும் மொத்தமாக போகாதீங்க. சரிங்க டாக்டரு, ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லங்க ஐயா. மனோகரு, மூத்த ராணிக்கும் சின்ன ராணிக்கும் போன் பண்ணு மனோகரு. அம்மாக்கு முடியல, வந்து பார்க்க சொல்லு. சரி மச்சான். பிரிவென்ற தீயில் உயிர் வாடும் வேளை, உன் சிரிப்பின் ஒளியே எனக்கான துணை. விதி செய்த கோலம் இதுவோ, என் கனவு கலைந்து போகுமோ? சத்யா சுவாணி நல்ல வாரி எடுத்து தின்னுங்க பிள்ளைலாம். வாரம் ஃபுல்லா பள்ளிக்கூடம் ஓடிட்டு இன்னைக்கு மட்டும் தான் ஒழுங்கா திண்டியே. பிடிச்ச மாதிரி தான் மீன் குழம்பு வச்சிருக்கேன், நல்லா சாப்பிடுங்க. அம்மா, குழம்பு நல்ல டேஸ்டா இருக்குமா? நல்லா இருக்க சத்யா, நான் நல்லா சாப்பிடுமா எடுத்து. அம்மா, அவ வீட்டுல தானே இருக்கா, அவ இதுக்கு நல்லா சாப்பிடணும். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு நான் தினமும் நல்லா சாப்பிடணும். சுவாணி, என்ன வீட்டுக்குள்ள இருந்து திங்க கூடாதுன்னு இருக்கோ? அப்ப நான் திங்காம இருக்கட்டுமா? எட்டி, அவ இப்பதானே படிப்பு முடிச்சிருக்கா. இத்தனை நாளா ஒண்ணுமே ஓடிட்டு தானே தெரிஞ்சா. நல்லா சாப்பிடட்டும். நீ கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்ல. அம்மா, எதுக்குமா இப்பவே? இப்பவே நான் நாளைக்கா கட்டி கொடுக்க போறேன். அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு. மாப்பிள்ளை தான் பார்க்கணும், நகை சேர்க்கண்டாமா? இப்பவே நல்லா தண்ணி எடுத்து உடம்ப தேத்திக்க. ஏன் சத்யா, நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டுன்னு வையா, அம்மா நான் என்ன கேட்டாலும் செஞ்சு தருவா. நான் மட்டும் தானே வீட்டில் இருப்பேன். எப்போ சீக்கிரம் கல்யாணம் கட்டிட்டு போவே. வாயை மூடிட்டு இருச்சோனி. என்னடி சண்டை போட்டுட்டு இருக்கே, தின்னுங்க. உங்க அப்பாவை எங்க சோற போட்டு சோறு கிடந்து காயுது. ஆளை வேற காணல. ஏங்க சாப்பிட வாங்குங்க. இந்த வாரி ராணி. இது சோறு திங்க நேரத்துல எங்கெங்க போனிய? ஒரு வேலை வந்துச்சு ராணி, அதை போய் பார்த்துட்டு இருந்தேன். ஏமா அப்படி எந்ததான் வேலை செய்யறியலோ? நாய்க்கு வேலையும் இல்லை, நிக்க நேரமும் இல்ல பாபத்தியா. அந்த கதையா தான் இருக்கு. எங்கிட்ட என்ன பல்ல கட்டுற வேலையா இருக்கு? வாய் மூட்டு சோத்த தின்னுங்க. ஏமா வாய் மூணு எப்படி திங்க? எம்மாடி
சீக்கிரமா மகளிர் சங்கம் கூட்டம் நடக்கிற இடத்துக்கு போனோம். நாமினேஷன் பண்ணணும்ல. சீஃப் கெஸ்ட் வந்ததும் இந்த பொக்கையை கொடுத்து வெல்கம் பண்ணணும். ஐயா நேரம் வேற ஆகுதே. கேபு புக்கு பண்ண இப்போ புக் ஆகுமான்னு வேற தெரியலையே. சரி டக்கு புக்குன்னு தான் வண்டியை பிடிச்சி போவோம். ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்குது. இந்த ப்ளூ கலர் ஹேண்ட்பேக்கு நல்லா இருக்குமா இல்லை பிங்க் கலரை எடுத்துகிட்டு போமா? வேண்டாம் வேண்டாம், இதையே எடுத்துகிட்டு போவோம். பிங்க் கலரு ட்ரெஸ்ஸு கலரோட மேட்ச் ஆயிரும், தெரியாது வெளியே. ப்ளூ கலர்னால் நல்லா தெரியுதுல்ல, இதே எடுத்துகிட்டு போவோம். சீக்கிரமாக போயிடணும். ஐயையோ, எங்கேயாவது கிளம்பும்போது தான் இப்படி போன் அடிக்கும் பார்த்துக்கோங்க. எடுத்து யாருன்னு கேட்போம். மனோகர் மாமாவா? இந்த ஆள் எதுக்கு இப்போ நம்மளுக்கு பண்ணுறாரு போனு? நம்ம இவர்கிட்ட பேசுகிறதே கிடையாது. என்னவா இருக்கும்? பேரனுக்கு மொட்டை கிட்ட போடுறாங்களான்னு தெரியலையே. சரி என்னன்னு கேட்போம். ஹலோ மனோகர் மாமா, எப்படி இருக்கிய? என்ன விஷயம் திடீர்னு கால் பண்ணியிருக்கீல? டக்குன்னு சொல்லுங்க பார்த்துக்கோங்க மாமா. எனக்கு மகளிர் சங்கத்தில் கூட்டம் இருக்குது, முக்கியமான ஃபங்க்ஷனு, அங்கே போனோம். ஐயோ என்ன சொல்கிறேன் மாமா, என்னாச்சு?